ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, 3 கிராம்பு இதையும் சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிய வெந்துடும். இப்போ நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா மசித்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு வேக வச்சுருந்த வெள்ளை கொண்ட கடலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கடலையும் இந்த மசாலா கூட ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கடலை வேக வச்ச தண்ணி இருக்கும், அதை தான் சேர்க்க போகிறோம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். இந்த கடலை வேக வச்சதில் நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். பல்ஸில் வச்சு ஒரு லைட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச கடலையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ஒரு கெட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடையே இருக்கும். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர விடலாம். குழம்பு இப்போ நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையும் இது கூட தூவி நல்லா வாசனையாக கமகமன்னு சூடாக சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ராகி தோசைக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.